ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 879வது நாமாவளியாக ஓம் சுரானந்தாய நமஹ. முருகப்பெருமான தேவர்களுக்கு ஆனந்தத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. தேவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமானால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். முருகனுடைய அனுகிரகத்தால் எல்லா பாக்கியம் அடைகிறார்கள். இந்த தேவர்கள் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காஷ்யப முனிவருக்கு 13 மனைவி. அதில் அதிதி மக்கள் ஆதித்யாதி அமரர்கள், இவானா தான் தேவர்கள்னு பேர். திதி அவருடைய மக்கள்கள் தைத்தியர்கள், அசுரர்கள் அவாதான். அப்போ சுரர்கள்னால் தேவர்கள், அசுரர்கள்னால் அசுர சக்தி படைத்தவர்கள், அதாவது பிற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுப்பா. இதெல்லாம் நம்ம பொதுவாக பார்க்குறோம். இப்படி இந்த தேவர்கள் அப்படின்றதே ஒரு பிறப்பு. அதனால தான் ஏழு ஜனனம் கெட மாயை விடா அப்படின்னு வரும். அது என்ன 7 ஜனனம் அப்படின்னா, பெரிய 7 விதமான பிறப்பு இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிது. தேவராக, மனிதராக, விலங்குகளாக, பறவைகளாக, ஊர்வனவாக, நீர் வாழ்வன, தாவரங்கள், இது பேர்பட்ட 7 பிறப்பு இந்த ஆத்மாவுக்கு கொடுக்குறார் சுவாமி. அந்த ஒன்றுலையும் பல்வேறு விதமான கரு வேறுபாடுகள் இருக்குது. தேவர்கள் மாதிரியே பிறக்கிறதுக்கு 11 லட்சம் கரு வேறுபாடு, மனிதர்களாக 9 லட்சம் கரு வேறுபாடுகள், விலங்குகளுக்கு 10 லட்சம் கரு வேறுபாடுகள், பறவைகளுக்கு 10 லட்சம், ஊர்வன 15 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், தாவரங்களுக்கு 19 லட்சம், மொத்தம் 84 லட்சம் யோனி பேதங்கள். அதை தான் ஞானசம்பந்தர் அழகாக சொல்லுவார். உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் நிறைசேர படைத்தவற்றின் உயிர்க்கு உயிராய் ஆங்காங்கே நின்றான் அப்படின்னு ஞானசம்பந்தர் அழகாக வர்ணிப்பார். அப்படி இந்த 84 யோனி பேதங்களாக பிறக்கக்கூடியது இந்த ஆத்மா, ஜீவாத்மா. அதில் தேவர்களாகவே 11 லட்சம் கரு வேறுபாடுகள் இருக்கான். அப்பேற்பட்ட அந்த தேவர்கள் எல்லாம் தன்னுடைய செயலால் துன்பங்கள் வரும்பொழுது அந்த துன்பத்தை போக்குவதற்காகவே அவதாரம் பண்ணவர் குமார பரமேஸ்வரன். அப்போ அவளுக்கு அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குறார் சுவாமி. தேவர்களுக்கெல்லாம் நித்தியமான அந்த அமர வாழ்க்கை, அந்த அமரலோகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை திருப்பி மீட்டு கொடுத்தவர். அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தார். அப்பேற்பட்ட தேவர்களுக்கு ஆனந்தத்தை அளிப்பவர் குமார பரமேஸ்வரன். நம்ம இறைவனுடைய இலக்கணத்தை சொல்லும்போது நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு அப்படின்னு சொல்கிறா. அப்பேற்பட்டவர் ஏன் தேவர்களுக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்பார். அதாவது இறைவன் நன்மை தீமை இருள் வெளி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அப்படின்னா வர்ணிப்பார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அசுரர்கள் தேவர்களை விட தவம் உயர்ந்தவா. தவத்தில் அசுரர்களை யாரும் ஈடு சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் இருப்பாள். தவம் இருந்து தான் எல்லா வரத்தை எல்லாம் வாங்குறா. அதுக்கப்புறம் தவறு செய்யும் பொழுது சுவாமி என்ன பண்ணுறார், அவர்களுடைய செயல் பிடிக்கலை, ஆனால் அதை பக்குவப்படுத்தி அவளை வாகனமாக மாற்றிடுறான். அப்போ அந்த வாகனத்தை நம்ம வணங்குறோம். சிலவாளுக்கு உணவு, சில பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுண்டைக்காய், பாகக்காய் இதெல்லாம் சிலவாளுக்கு பிடிக்காது. அப்போ பிடிக்கலை அப்படின்னா, ஆனால் அந்த குழந்தை சாப்பிட்டா நல்லதாச்சு. அப்போ என்ன பண்ணுறா, அதை பக்குவமாக அதை அலம்பி அதில் சிலதை மோரில் போட்டு, சிலதை உப்பு புளி காரம் சேர்த்து அதை பக்குவமாக சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதால் நன்மை வந்துடும். அது மாதிரி அசுரர்களுடைய அந்த பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே அவளை பக்குவப்படுத்தி வாகனமாக வச்சுட்டார். அப்போ அந்த வாகனத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அதை பார்க்கும் பொழுது அதற்கும் நம்ம பூஜை பண்ணுறோம். அதே சமயத்தில் அந்த உயர்ந்த செயல் தவத்தினுடைய அருமையை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சுவாமி தேவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற அந்த அசுர சக்திகளெல்லாம் மாற்றி தேவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறார். அதே சமயத்தில் அசுரர்களுக்கும் நன்மையை செய்கிறார். சுவாமி அவளுடைய பலாபலனை கொடுக்குறார். அப்போ தேவர்கள் செய்த புண்ணியம், தேவ பிறப்பு, அதை அவள் பயன்படுத்திக்கும் பொழுது
அவளுக்கு யாரால் ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமானால் பேரானந்தம் கிடைக்கிறது. அது மாதிரி இந்த ஜீவன் உயர்கதி அடையும் பொழுது இந்த ஜீவனுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர் குமார பரமேஸ்வரன் அப்படின்னு தத்துவார்த்தமான நாமாவளி. ஓம் சுரானந்தாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.